வணக்கம் மக்களே, தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணையில் ஈடுபட்டிருப்பதை பற்றி நம்ம காங்கிரசின் திருச்சி வேலுச்சாமி பேட்டி கொடுத்திருக்கிறார். பாருங்க. விஜய் இரண்டாவது முறையாக இன்னைக்கு சிபிஐல விசாரணையில் ஆஜராயிருக்காரு. பாஜகவுடைய பழிவாங்க நோக்கம் சொல்றாங்க. ரெண்டாவது ஜனநாயகனுக்கு இன்னும் இது தரல, சென்சார் தரல. அது விசாரணையும் இன்னைக்கு நாளைக்கு கோர்ட்ல வருது. எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஜனநாயகன் படத்துக்கு அவங்க அனுமதி தரலைங்கிறத வெட்டு இருந்தாலும் வெட்டு எடுத்துட்டு கொடுத்துருக்கணும். அது பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வெறும் பிஜேபி காரங்க மட்டும்தான் உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், மற்றவர்களும் இருக்கிறாங்க. அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இவர் விஜயை சிபிஐ கூட்டு விசாரிக்கிறதுனா நீங்க ஒன்று மறந்துட்டு கேள்வி கேட்கறீங்க. கரூர் சம்பவம் முடிந்த அடுத்த நாளே விஜய் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் கோர்ட்டுக்கு போனாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு போனாங்க. சிபிஐ விசாரணை வந்திருக்கு, விசாரிக்கிறாங்க. சிபிஐயில் விசாரிக்கப்பட்டாலே அவன் குற்றவாளி என்று நினைப்பது உங்களுடைய அறியாமையுடைய, அதில் உண்மை இல்லை. ஏண்டா என்னையும் விசாரிச்சிருக்காங்க. அதை வச்சு சொல்றேன். ராஜீவ்காந்தியுடைய கொலையை பற்றி சிறப்பு புலனாய்வு குழு போட்டு MDMA அது முதல் விசாரணை என்னிடத்துல தான் வந்துச்சு. 8 நாட்கள் விசாரித்தாங்க. அவர்கள் விசாரிக்கிறவர்கள் எல்லாருமே குற்றவாளி என்பதல்ல, விசாரணையின் முடிவில் அவர்களை குற்றவாளி என்று சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். விசாரணை முடிவிலேயே குற்றவாளி என்று சொன்னவர்களோடு கொஞ்சம் குழாவினா அது கரெக்டுங்கிறீங்களா? குற்றப்பத்திரிகையில் அவர் பெயர் இடம்பெறும் வர சார், தயவு செய்து மக்களை குழப்ப முயற்சிக்காதீர்கள். இடம்பெறும் என்று உங்களுக்கு யார் சொன்னா? சிபிஐ டைரக்டர் சொன்னாரா? எப்படி அதை அவங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படி சொன்னா அவன் அதிகாரிகள் அவர் முட்டாள்னு அர்த்தம். சிபிஐ என்பது எவ்வளவு ஒரு உயர்தரமான ஒரு விசாரணையாளர். அதனால நான் அப்படி போறோம் இப்படி போறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஒன்னு அவன் அயோக்கியம், இல்லைன்னா கேட்டு சொல்றது இவன் முட்டாள்னு அர்த்தம். ஆனால் நாம இந்த மாதிரி செய்திகளில் ஒரு மக்கள் மத்தியில குழப்பத்தை உருவாக்குற மாதிரி நம்ம எதையும் சொல்ல வேண்டாம். கடந்த காலங்களில் பிஜேபி இடி ஐடியை வச்சு தொடர்ச்சியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் எழுந்துச்சு எதிர்கட்சிகள் மூலமா. அது மாதிரி இது இருக்குமோன்றதுனாலதான் எங்க நான் என்ன இந்த விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ விசாரணை இவங்க தான் சார் கேட்டாங்க. நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா விசாரிக்க நான் உங்ககிட்ட சொல்லுவேனா? அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கு. நேர்மையான முறையில் நடக்கணும் என்பது வேற, நடக்கலைன்னா ஏன் எப்படி நடக்கலைன்னு சொல்லுங்க. நீங்களே கற்பனை ஒன்று சொல்லாது.